ராம் நாராயண ராம். முழு நாடும் பாங்கிலாதேசின் நிலை என்ன என்பது அறிவேன். அங்கு உள்ள மத நிலை என்ன? இன்று நாம் இதை பற்றி பேசப் போகின்றோம். அனைவருக்கும் மதம் பற்றி சரியான தகவல் இருந்தால் எந்த பிரச்சனையும் தோன்றாது. பெங்காலில் இருக்கும் அனைத்து மக்களும் முதலில் சனாதன ஹிந்துக்கள் ஆக இருந்தனர். இன்று அவர்கள் அனைவரும் இஸ்லாம் மதத்தை உணர்கிறார்கள். பாங்கிலாதேஷில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் மக்கள் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சனாதன மதத்தின் பின்பற்றிகள் இருந்தனர். ஆனால் முகல் ஆட்சியின் போது பசிக்காக, பயத்துடன் மற்றும் பிற காரணங்களுக்காக அவர்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டனர். அவர்களின் மூல மதத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள்தான் உலகில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளன. உலகில் சுமார் 400 மதங்கள் உள்ளன. மதம் உண்மையாக இருந்தால் ஒரே மதம் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் இங்கு பலவிதமான மதங்கள் உள்ளன. இந்த விஷயத்தில் மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சிந்திப்பதில்லை. உலகில் எந்த மனிதரும் இயற்கையை கவனிக்கவில்லை. இயற்கை, நீர், காற்று, வானம் மற்றும் பூமி மனிதர்களுக்கு கவனம் செலுத்தாவிட்டால் மனித சமூகத்திற்கு என்ன ஆகும்? நாம் இறப்பின் பின்பு எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொள்ளும் வரை அமைதி கிடைக்கும் இல்லை. உலகில் பல படித்தவர்கள் உள்ளனர். அவர்களுக்கு ஒன்றாக கூட்டி சிந்தனை செய்ய வேண்டும். இயற்கையை எப்படி பாதுகாக்கலாம் என்று. நீங்கள் இயற்கையை பாதுகாக்கவில்லை என்றால் இயற்கை உங்கள் மீது மிகவும் மோசமாக செயல்படக்கூடும். மனிதர்கள் உலகில் பிறந்துள்ளனர். ஆனால் இந்த பூமி அவர்களுக்கு தற்காலிகமாக மட்டுமே உள்ளது. மனிதன் எங்கு இருந்து வந்தான் அதே இடத்திற்கு அவரும் ஒரு நாள் திரும்பி செல்ல வேண்டும். எனவே இங்கு வந்து மதம் மற்றும் ஜாதி என்ற பெயரில் போராடாதீர்கள். நீங்கள் பூமியில் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் நன்மையை அடைய முடியும். நீங்கள் கெட்ட செயல்களை செய்தால் நீங்கள் கொடுக்கப்பட்ட தண்டனை மட்டுமே பெறுவீர்கள். இன்று மனிதர்கள் அனைவரும் தங்கள் நிலை எதற்காக உள்ளது என்பதை மறந்துவிட்டனர். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஜாதி மற்றும் மதம் என்பது எந்த உண்மையான விவகாரம் அல்ல. எல்லாருக்கும் அனைத்தும் ஒன்றாக இருந்தால் மதம் எப்படி பலவிதமாக இருக்க முடியும்? உலகில் வாழும் அனைத்து மனிதர்களின் மதம் ஒன்றுதான். வானம் ஒன்றுதான். பூமி ஒன்றுதான். எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது அதை பிரிக்கும் நம்மில் யார்? மதம் தெரியவில்லை. ஆனால் மக்கள் அதன் பேரிலே போராடுகிறார்கள். நீங்கள் பூமியில் பிறந்திருந்தால் நீங்கள் இயற்கையின் விதிகளை பின்பற்ற வேண்டும். இயற்கையின் மதத்தை ஏற்றுக்கொண்டு 800 கோடியில் உள்ள மக்களை உங்கள் துணையாக கொண்டு அவர்களுடன் இணைந்து நடக்க வேண்டும். நீங்கள் நல்ல செயல்களை செய்து விடுதலைக்கு வழிகாட்டுங்கள்.